நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்தை இன்றைக்கி எழுந்தருளை பண்ணி கேதார கௌரி பூஜையை எளிமையாக பண்ணி நிறைவு பண்ணேன். தீபாராதனையெல்லாம் காட்டி அழகாக அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஷாப்பிங் போனேன். ரத்னா ஸ்டோருக்கும் ஷோபா டெக்ஸ்டைல் ஷோரூமும் போயிருந்தேன். ஆனால் அந்த ரெண்டும் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸுக்கு போனதுக்கு ரீசன் என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் பேருக்கு கிஃப்ட் பண்ணணும், கொஞ்சம் அங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புன்னு சொல்லியிருந்தார். நான் சிங்கப்பூர் போகிறது உங்களுக்கு தெரியும், நேற்று வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதற்கான வேலைக்காக தான் அந்த ஷாப்பிங்க்காக நான் இன்றைக்கி போயிருந்தேன். எவ்வளோ சாய்ஸஸ் காட்டினேன் தெரியுமா? அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் அங்கே இருக்கும். எனக்கே ரொம்ப பிடிச்சி நான் செலக்ட் பண்ணி நிறைய சாய்ஸஸ் காட்டினேன். ஏன்னா அவர் ரிலீஜியஸாக இருக்கக்கூடாது, யூனிக்காக இருக்கணும், இப்படி அப்படின்னு கண்டிஷன்ஸ் நிறையா போட்டிருந்தாரு. பட்ஜெட்லேயும் இருக்கணும்னு சொல்லியிருந்தார். அப்படி எல்லாமுமே பார்த்து சூஸ் பண்ணேன். கடைசியில் அவர் செலக்ட் பண்ணது ப்ராஸ்பரிட்டி லக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜேடு ட்ரீயை தான் செலக்ட் பண்ணியிருந்தார். சூப்பராக கிஃப்ட் ரேப் பண்ணி பெஸ்ட் விஷஸ் கார்டோட எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரத்னா ஸ்டோரில் இந்த மாதிரியான ஜுவல்லரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான பாக்ஸஸ், ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வாங்கிட்டு வந்தேன். வாசினியோட நகையும் சரி, என்னோட நகை எல்லாமும் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நகைன்னு சொல்கிறது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். இதை தவிர டாய்லெட்டுக்கு, பாத்ரூமுக்கு தேவையான வாளி, அந்த மக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் நான் காட்ட விரும்பலை. அண்டு இப்போது நீங்கள் பார்க்குறது இந்த ஷால் எல்லாம் ஷோபா டெக்ஸ்டைலில் வாங்கினேன். அவர் யாருக்கோ பொன்னாடை போர்த்தணும். அப்புறம் ஒரு டவல் வாங்கிட்டு வர சொன்னார், 1க்கு 2 டவல் வாங்கினேன். அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஜம்போ பேக் ஒன்று வாங்கினேன். எல்லா திங்ஸையும் போட்டு ஹேண்ட்பேக்கில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக ட்ராவல் பண்ணும்போது வேணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 கடாய் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போகிறேன். அவங்களுக்காக இந்த 2 கடாயும் நல்ல குவாலிட்டியில் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். வீட்டுக்கு வந்தோடனே பப்பாயா ஒன்று டெய்லி ஒரு பழம் விழுது, அதில் கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த முடக்கத்தான் தொக்கு, அதுக்கப்புறம் இந்த வல்லார தொக்கு, மாங்காய் பச்சடி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா? இதை வச்சு இன்றைக்கி லஞ்சை ஓட்டிடுவோம் அப்படின்னு தோணுச்சு. ரைஸ் மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் இந்த முறுக்கு வடம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் பொரித்து எடுத்தேன். அதை வச்சு சாப்பிட்டு இன்றைக்கி வேலையை முடித்தேன். ஜுவல்லரி ஆர்கனைஸ் பண்ணணுன்ட்டு ஏற்கனவே நான் இந்த மாதிரி பவுச்சஸில் போட்டு வச்சுருக்கேன். நூற்றுக்கணக்காக இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்குது. இதை தவிர நான் டெரகோட்டா ஜுவல்லரியும் ஒரு 50 செட்டுக்கு மேலே வச்சுருப்பேன். இந்த செட்டெல்லாம் நான் யூஸ் பண்ணவே முடியாமல், ஏன்னா ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணாததுனாலேயே கையில் கிடைக்கிறத எடுத்து போட்டுட்டு போயிடுவேன். ரிப்பீட்டடாக அதையே போடுற மாதிரி ஒரு ஃபீல். இப்போது பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி 2 பாக்ஸஸில் வச்சுட்டேன். இனிமேல் எடுத்து அழகாக மாட்டிக்க முடியும். இனிமே தான் அயன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பேக்கிங் பண்ணிவிட்டு கிளம்பணும். நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி நாளைக்கு சிங்கப்பூர்லேருந்து வரும். நன்றி.